ஹலோ காய்ஸ், என்ன மருமகள அடுத்ததா என்ன நடக்குதுன்னு சொன்னா, தமிழ்ச்செல்வி வந்து சேதுக்கு எதிரா வந்து தேர்தல்ல களமிறங்க போறாங்க. அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு சொன்னா இல்ல தான். ஆனா வந்து இத பண்ண வைக்கிறதே வந்து இன்னொரு ஆளுண்டே சொல்லலாம். சேதுவான்னு சொன்னா அவங்களுமே இல்ல. வேறொருத்தவங்க தான் இத பண்ண வைக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது வந்து சேதுவோட வீட்டில வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏனென்று சொன்னா, சேது சுயேட்சை குழுவில வந்து அவங்க தேர்தல்ல களமிறங்குறாங்க. அவங்கண்ட சின்னம் வந்து ஆப்பிள். அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நிறைய ஆப்பிள் வாங்கிட்டு வந்து தன்னுடைய வீட்டில இருக்கிறவங்களுக்கும் குடுக்குறாங்க. அதே மாரி வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், தன்னுடைய உறவினர்கள், சொந்த பந்தங்கள் எல்லாருமே குடுக்குறாங்க. அப்படி குடுக்கும்போது, "என்ன இது திடீரென்று வந்து சேது வந்து ஆப்பிள் வாங்கிட்டு வந்து தாரானே" என்ற மாரி வந்து கேட்குறாங்க. இப்படி கேட்கும்போது வந்து சேது சொல்றாங்க, "என்ன இன்னுமா புரியல? நான் எதுக்கு ஆப்பிள் வாங்கிட்டு வந்து தாரேன்னு சொல்லி, நான் வந்து தேர்தல்ல வந்து நிக்கிறேன். என்னுடைய சின்னம் வந்து ஆப்பிள் சின்னம். அதனால தான் ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வந்து தாரேன்" என்ற மாரி வந்து சொல்றாங்க. இத கேட்ட ஈஸ்வரி சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னால சிரிக்கல, ரூம்ல போய் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இந்த சேது இவ்வளத்துக்கு முட்டாளா இருப்பான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்ற மாரி வந்து சொல்றாங்க. அந்த ராஜாங்கத்துக்கு தான் அறிவில்லாம தேர்தல்ல நில்லுன்னு சொன்னா, இவனுக்கு தான் எங்க போச்சு அறிவு என்ற மாரி வந்து கேட்குறாங்க. சரி, ராஜாங்கம் ஏற்கனவே வந்து தேர்தல்ல நின்றவங்க, அமைச்சரா வந்தவங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சாரம் செய்றதுக்கு எவ்வளவு நாள் தேவை? மக்கள்ட்ட எப்படி போய் பிரச்சாரம் செய்யணும்? இதெல்லாம் தெரியாதா? தெரிஞ்சுட்டு எதுக்கு இந்த சேதுவ வந்து இப்படி ஒரு களத்தில வந்து இறக்கினாங்கன்ட்டு தான் தெரியல என்ற மாரி வந்து சொல்றாங்க. இன்னுமே 20, 25 நாள் தான் வந்து தேர்தலுக்கே இருக்கு. இவன் ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் குடுத்துட்டு இருக்கிறான் ஒழிய, தான் தேர்தல்ல நிக்கிறேன். தன்னுடைய கொள்கைகள் என்ன? தான் வந்து தேர்தல்ல வென்றா என்ன மக்களுக்கெல்லாம் செய்வேன்? இத பற்றியெல்லாம் சொல்லாம, சும்மா ஆப்பிள் பழத்த வாங்கி எல்லாருக்குமே குடுத்துட்டு இருக்கிறான். குடுத்துட்டு வந்து வீட்ல உட்கார்ந்துருக்கிறான். இப்படி இருந்தா யாராவது தேர்தல்ல ஜெயிப்பாங்களா? என்ன கொஞ்சம் கூட அறிவே இல்ல. இப்படி தேர்தல்ல போட்டியிட போறான்னு நெனச்சு வீட்ல இருக்கிறவங்க வேற சந்தோஷமா இருக்கிறாங்க என்ற மாரி வந்து சொல்லி சிரிக்கிறாங்க. இப்படி சொல்லி சிரிக்கும்போது அவங்களோட பொண்ணு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, "இல்லம்மா அவங்களெல்லாம் சாதாரணமா நினைக்கக்கூடாது. ஏற்கனவே வந்து ராஜாங்கம் வந்து தேர்தல்ல இருந்தவங்க தானே. அதனால இவங்களுக்கு இந்த தொகுதியில நிறைய பேர் சப்போர்ட் வந்து இருக்கும். அதனால தான் எதுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுவான்? தனக்கு ஈஸியாவே ஓட் கிடைச்சிருமென்று நினைக்கிறார் போல இருக்கு" என்ற மாரி வந்து சொல்றாங்க. இங்க பாரு, இவ்வளவு நாளும் வோட் பண்ணினது ராஜாங்கத்துக்காக. ஆனா, இப்ப தேர்தல்ல நிக்கிறது ராஜாங்கமா? இல்லையே! அவங்களோட பையனாச்சே! அப்படின்னு சொன்னா, இவருக்கு என்ன திறமை இருக்கு? இவர் தங்களுக்கு என்ன நல்லது பண்ணுவாங்க? இப்படியெல்லாம் யோசிக்காம ஓட்ட போட்டுட்டு போயிருவாங்களா? இவங்க அற்புதம் குடுக்குறாங்கன்றதுக்காக எல்லாரும் வோட் பண்ணிருவாங்களா? என்ன இது? அந்த சேதுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. அவன் இப்படியே பண்ணிட்டு போட்டும் என்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்படி சொல்லும்போது வந்து கருப்பு வந்து சேதுவ பார்த்து கேட்குறாங்க. "சேது, இங்க பாரு, நீ வந்து தேர்தல்ல நிக்கிற. அப்படின்னு சொன்னா, நீ சில கொள்கைகள் வந்து இருக்கத்தானே வேணும். உனக்குன்னு சில கொள்கைகள் இருக்கணும். மக்களுக்கு என்ன நல்லதெல்லாம் செய்வேன். இதெல்லாம் வந்து நீ வந்து பிரச்சாரத்தில சொல்ல வேண்டாமா?" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "இங்க பாருங்க கருப்பு, உங்களுக்கு இது புதுசா இருக்கலாம். எனக்கு இது ஒண்ணும் புதுசு கிடையாது. அப்பா வந்து ஏற்கனவே இந்த தொகுதியில தேர்தல்ல நின்றுக்கிறாங்க. அவங்க அமைச்சரா வேற வந்திருக்கிறாங்க. கண்டிப்பா வந்து மக்களோட மனசுல நான் தான் இருப்பேன். அவங்க எல்லாரும் எனக்கு தான் வோட் பண்ணுவாங்க" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "இங்க பாரு சேது, இப்படியே நினைச்சிட்டு பேசாம விட்டியேன்னு சொன்னா, அப்புறமா அவ்வளோ ஓட்டும் மற்றவங்களுக்கு மாறிடும். முதல்ல நீ சுயேட்சை குழுவுல நிக்கிற, நீ தான் யாரு என்றதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "அதுதான் ராஜாங்கத்தோட பையனுன்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியுமே. அப்புறமா நான் எதுக்கு சொல்லணும்?" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "அப்படியா? ராஜாங்கத்தோட பையனுன்னு தெரிஞ்சா போதுமா? உனக்கு எல்லா ஓட்டுமே கிடைச்சிருமா? என்னடா நீ?" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "ஆமா, எல்லாரும் வோட் பண்ணுவாங்க. எங்களுக்கு தான் எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்கும்" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "இங்க பாரு, நான் சொல்றேன்னு நீ குறையா நினைச்சிடாத. உன்னுடைய அப்பா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா யாராவது வீடு தேடி வந்தாங்களா? அல்லது உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்தாங்களா? அப்படி யாருமே வரல. அப்படி சொல்லப்போனா உனக்கு பிடிக்காதவங்க ஒருத்தங்க தான் வந்தாங்க. அதுவும் தமிழ். தமிழ் தான் வந்து ஒரு சில குறிப்புகள தந்தாங்க. இல்ல, இந்தந்த விஷயங்கள் நடந்திருக்கு. இத வச்சு நீங்க தேடினா ஒருவேளை வந்து மாமாவ வெளியில கொண்டு வரலாம்ன்ற மாரி அவங்க தான் தந்தாங்க. மற்றும்படி அவங்க நின்ற தொகுதியில இருக்கிறவங்களோ, அவங்க இருந்த கட்சியில இருக்கிறவங்களோ யாருமே அப்பா வரலையே என்ற மாரி வந்து சொல்றாங்க. அதுவும் சரிதான். ஆனா வந்து அவங்களுக்கு பொறாமையில வராம விட்டுருக்கலாம் என்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படியா? பொறாமையில என்று சொன்னா எப்படியப்பா உனக்கு வோட் பண்ணுவாங்க? இல்ல, இல்ல. அந்த கட்சியில இருக்கிறவங்க அப்படி நினைச்சிட்டு இருந்துட்டாங்க. ஆனா மக்களுக்கு தெரியும்.
யார் நல்லது பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து இங்கே வந்து தமிழ் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வீட்டில் வந்துட்டுருக்குறாங்க. வரும்போது ரொம்ப டயர்டாகி ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்குறாங்க. உட்கார்ந்துருக்கும்போது யாரோ 2 லேடீஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள் நீங்கள் தானே தமிழ் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன இது என்னுடைய பேரை கரெக்டாக சொல்கிறாங்களே, ஆனால் இவங்க யாருன்றே எனக்கு தெரியாதே என்ற மாதிரி வந்து தமிழ் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் உங்களுக்கு எங்களை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இப்போ உங்களுக்கு பிடிச்சவங்க ஒருத்தங்கள்ட்ட நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போகிறோம், வருவீங்களா என்ற மாதிரி வந்து ஒரு ஆட்டோவில் வந்து கேட்குறாங்க. எனக்கு பிடிச்சவங்களா? எனக்கு அப்படி யாரை சொல்கிறீங்க? யாருன்றே தெரியாதவங்கள நான் எதுக்கு பார்க்க வரணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நீங்கள் போனதுக்கப்புறமா தெரிஞ்சு கொள்வீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. தமிழுமே வந்து யோசிக்காமல் அவங்க இந்த ஆட்டோவில் ஏறி போகிறாங்க. போனதுக்கப்புறமா அங்கே போன பிறகு தான் தெரியுது வந்து பெண்களுக்காக நிறைய பாடுபடுறவங்க ஒருத்தங்க, அந்த அமைப்போட தலைவியாக இருக்கிறவங்க தான் வந்து இவங்களை வர சொல்லியிருக்கிறாங்க. எதுக்கு வர சொன்னாங்கன்றது தான் இப்போ தமிழுக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாகவே இருக்குது. என்ன இது இவங்க பெரிய ஆள் ஆச்சே, இவங்க எதுக்கு என்ன வர சொல்ல போகிறாங்க, அதுவும் ஆட்டோ அனுப்பி வர பண்ணியிருக்கிறாங்களே, என்னவா இருக்குமென்னுட்டு கேட்குறாங்க. மேடம் நீங்கள் லக்ஷ்மி மேடம் இல்லையா, நீங்கள் இதுக்கு என்ன வர சொல்லியிருக்கிறீங்க, நீங்கள் இவ்வளோ தொண்டுகள் பண்ணியிருக்கிறீங்க, இவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கிறீங்க, ஆதரவில்லாத பெண்களுக்கு இவ்வளவோ உதவி பண்ணியிருக்கிறீங்க, அப்படி என்ன நினச்சி கூப்பிட்டீங்களா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆமாம்மா நீங்கள் என்ன பிரச்சனையில் இருக்கிறேன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு என்ன ஹெல்ப் தேவை என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. எனக்கு எந்த ஹெல்ப்புமே தேவையில்லை, எனக்கு இப்போ முழுக்க முழுக்க படிப்பில் தான் என்னோட கவனம் எல்லாமே இருக்குது, அதனால் அதை தவிர வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது இப்போ நான் ஒரு விஷயம் முன்னிட்ட கேட்பேன், நீ அதை பண்ணுவியா, அது உன்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன விஷயம்னு சொல்லும்போது இவங்க அந்த குடும்பத்தில் நடந்த பிரச்சனையை வந்து சொல்கிறாங்க. உங்களை வந்து செய்து வீட்டை விட்டு அனுப்பினது எனக்கு தெரியும், நீங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்ருக்கிறீங்கன்றதும் எனக்கு தெரியும், இதுக்கு பிராயச்சித்தமாக உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து நடந்தால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எந்த தொகுதியில் உங்களோட கணவர் வந்து எலெக்ஷனில் நிற்கிறாங்களோ அதே தொகுதியில் நீங்களுமே வந்து எலெக்ஷனில் நிற்கணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை நான் அப்படியெல்லாம் நிற்க மாட்டேன், நின்றா வேறு மாதிரி அவங்க பிரச்சனை எடுப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது, எனக்கு வந்து படிப்பு மட்டும்தான் முக்கியம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்களுமே எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, இவங்க எதையுமே கேட்குறதா இல்லை. சரி என்று சொல்லி அவங்க நீங்கள் போயிட்டு வாங்க என்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. கூட்டிகிட்டு வந்தவங்க கேட்குறாங்க, என்னம்மா இந்த பொண்ணை இவ்வளோ தூரம் கேட்டும் இவங்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே, ஆனால் ஊர் ஜனம் எல்லாமே தமிழை வந்து போட்டியில் நிற்க வையுங்க, தேர்தலில் நிற்க வைங்க என்ற மாதிரி தானே கேட்குறாங்க, ஏன் இந்த பொண்ணுக்கு மட்டும் அந்த விருப்பம் இல்லை என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், அவள் தானாகவே சில நேரங்களில் திரும்ப வருவா என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. இப்போ வந்து தமிழோட வீட்டில் நடந்த விஷயத்தை வந்து சொல்கிறதுக்கு ஈஸ்வரிக்கு ஒருத்தங்க கால் பண்ணுறாங்க. தமிழ் ஏற்கனவே ஒரு கட்சியில் வந்து இணைஞ்சிட்டாங்க, அவங்க நிறைய பணம் வாங்கியிருக்கிறாங்க, அதனால் சேதுக்கு எதிராக இதை அவங்க பண்ண போகிறாங்க இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து எந்த கட்சியிலையும் வந்து தமிழ் இணையலை. இதை கேட்டோன்னே வந்து ஈஸ்வரி என்ன நிற்கிறாங்கன்னு சொன்னால், சரி அந்த தமிழுக்கு இந்த வீட்டில் இருக்க மட்டும் தேவையானதெல்லாம் கிடைச்சிட்டே இருந்தது, அவளுக்கு தேவையான அளவு பணம் இருக்கும், தேவைக்கேற்ற அளவுக்கு சாப்பாடு இருக்கும், ஆனால் அந்த வீட்டில் அப்படியா இல்லையே, அவள் வேற படிச்சுட்டு இருக்கிறாள், அப்படி இருக்கும்போது அவளுக்கு பணம் தேவை இல்லையா, பண தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக இவ வந்து யார்கிட்டையோ பணம் வாங்கிட்டு ஏதோ கட்சியில் நிற்கிறா போல இருக்குது, அதுவும் சேதுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண போகிறா போல இருக்குது. இதை கண்டிப்பாக சேதுட்ட சொல்லணும், சேதுட்ட சொன்னோம்னு சொன்னால் சில நேரங்களில் சேதுக்கு அந்த தமிழ் மேலே கொஞ்சமாவது இரக்கம் இருந்தால் அது சுத்தமாகவே இல்லாமல் போயிடும் இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம்மா கண்டிப்பாக சொல்லணும், இப்போவே ஃபோன் பண்ணுங்க என்ற மாதிரி வந்து அவங்களோட பொண்ணு சொல்கிறாங்க. சொன்னோன்னே வந்து ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சேதுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க, என்னப்பா நீ வேற சுயேட்சையாக வந்து தேர்தலில் நிற்கிற, உனக்கு வெளியில் என்ன நடக்குதுன்ட்டு தெரியுமா, ஏன் என்ன நடக்குது, எனக்கு எதிராக எந்த பிரச்சனையும் வரலையே என்ற மாதிரி வந்து சேது சொல்கிறாங்க. என்னப்பா நீ வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை வச்சுட்டு நீ இப்படி சொல்கிற, வீட்டில் என்ன பிரச்சனை, நான் அங்கேருந்து தான் நீ வாரேன் என்ற மாதிரி வந்து சேது சொல்கிறாங்க. இல்லைப்பா உனக்கு புரியலை, அதாவது தமிழ் இருக்கிறா தானே, நீ வந்து சுயேட்சையாக வந்து தேர்தலில் நிற்கிறேன்ட்டு
தெரிஞ்சோன்னா உனக்கு எதிராக இருக்கிற கட்சிக்கு வந்து சேர்ந்து அவங்களுக்கு சார்பாக வந்து அவள் வந்து பிரச்சாரம் பண்ண போகிறாவாம். அதாவது உனக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண போகிறாவாம். இப்படி பண்ணினா எப்படியப்பா நீ வின் பண்ணுவன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவளுக்கு அவ்வளவு தைரியமா அவளை சந்தித்து நான் சொன்னேன், நான் தேர்தலில் நிற்கிறேன், இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டேன். அது அவளுக்கு பொறுக்கலை போல இருக்குது. தானும் தேர்தலில் நிற்கலான்னு நினச்சிட்டா போல இருக்கு. இவளுக்கு யார் ஓட் பண்ண போகிறாங்க என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. இவளுக்கு சப்போர்ட் பண்ணி யார் பேச போகிறாங்க, இருங்க வாரன் இப்போவே அவளை கேட்குறேன்ட்டு தமிழ் இருக்கிற இடத்துக்கு வராங்க. அப்படி இருக்கும்போது தமிழ் வந்து காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அவங்க எந்த கட்சியில் சேரவும் இல்லை, யாருக்கு ஆதரவாக பேசவும் இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்ருக்குறாங்க. இது தெரியாத சேது என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தமிழை கோவமாக வந்து பேசுகிறாங்க. என்ன நினச்சிட்ருக்குற நீ, எங்களோட நீ போட்டி போடுறியா, உனக்கு அறிவு இருக்கா, இவ்வளவு நாளும் எங்களோட வீட்டால் தான் உனக்கு மற்றவங்களை யாருன்னு தெரிஞ்சுது, மற்றவங்களுக்கு முன்னே யாருன்னு தெரிஞ்சுது. இப்போ உனக்கு யாரையுமே தெரியாது, உனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சொல்லப்போனால் நீ வந்து ஒரு பிரயோஜனத்துக்கும் இல்லாத ஒரு நபராக இருக்கிற. இப்படி இருக்கும்போது நீ என்ன எதிர்த்து வந்து எதிர்கட்சியில் நின்று பிரச்சாரம் பண்ணுறியா? வேணுமென்று சொன்னால் நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்குறியா? அது உனக்கு சில நேரம் பிரயோஜனப்படுற மாதிரி இருக்கும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, என்னை எதிர்க்கிறேன்னு சொன்னால் நேரடியாகவே என்ன போல் ஒரு சுயேட்சை குழுவில் நின்று என்னை எதிர்த்து நீ வின் பண்ணி காட்டு, அப்புறம் நான் நம்புகிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உன்னால் ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது அந்த ஊரில் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது எல்லாம் தமிழ் கேட்குறாங்க. என்ன இது சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாங்களே. அங்கே பார்த்தா அவங்க கட்சியில் சேர்றீங்களான்னு கேட்குறாங்க. வீட்டில் பார்த்தா 10 லட்சம் தாரம் நீங்கள் எங்களுக்கு சார்பாக வந்து பிரச்சாரம் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. இவங்களை பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் நீ தேர்தலில் நிற்க போறியா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நின்று பாருன்றாங்க. என்ன இது, நான் தேர்தலை பற்றி எதுவுமே பேசலையே, நான் என்னுடைய வேலையை தானே பார்த்துட்ருக்குறேன், எதுக்கு இப்படி வந்து ஆளாளுக்கு கேட்குறாங்க என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. சரி, அவங்க பாட்டுக்கு பண்ணிட்டு போட, நான் என்னுடைய வேலையை பார்க்கலாம் என்ற மாதிரி வந்து அவங்க வராங்க. இப்போ வந்து சேதுன்ற விஷயத்துக்கு பிறகு சேது வந்து இப்படி கேட்டதுக்கு பிறகு தமிழ்ச்செல்வி சேதுக்கு எதிராக வந்து தேர்தலில் நிற்க போகிறாங்களா இல்லையா என்றது தான் வந்து பிரச்சனையாக இருக்குது. இதில் என்ன நடக்க போகுதுன்றதை காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.